यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 5 மார்ச் 1970, 5 மார்ச் 1970. அவ்யக்த முரளி. ஜல் சடானா அர்த்தாத் பிரதிக்யா கர்ணா. அபிஷேகம் செய்வது என்பது உறுதிமொழி தருவதாகும். आज शिव जयंती मनाने के लिए बुलाया है. இன்று சிவ ஜெயந்தி கொண்டாட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கைசே மனானே சாக்தே ஹோ. இந்த விழாவை எப்படி கொண்டாட விரும்புகின்றீர்கள்? மில்னா கி மனானா ஹை. சந்திப்பது என்றாலே கொண்டாடுவதாகும். लोग मिलन के लिए मनाते हैं और बच्चे मिलन को ही मनाना समझते हैं. உலகிய மனிதர்கள் சந்திப்பதற்காக கொண்டாடுகிறார்கள். ஆனால் குழந்தைகள் நீங்களோ சந்திப்பையே கொண்டாட்டமாக நினைக்கின்றீர்கள். तो मिलना अर्थात मना लिया, अब बाकी क्या रहा. ஆக சந்திப்பது என்பதே கொண்டாடுவதாயிற்று. இனி மீதம் என்ன உள்ளது? आप बच्चों का मनाना, एक तो है मिलना और दूसरा है अपने समान बनाना. குழந்தைகளால் உங்களை பொறுத்த மட்டில் கொண்டாடுவது என்பது ஒன்று சந்திப்பது, மற்றொன்று தனக்கு நிகராக மாற்றுவது. तो मिलना और बनाना यही है मनाना. ஆக சந்திப்பது மற்றும் தன்னை போல மாற்றுவது இதுவே கொண்டாடுவதாகும். आज के दिवस पर ये दो बातें करनी है. இன்றைய நன்னாளில் இந்த இரு விஷயங்களை செய்ய வேண்டும். मिलन तो मना ही रहे हो, बाकी आप समान बनाना. சந்திப்பு எப்போதுமே கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். மீதம் உள்ளது தனக்கு நிகராக மாற்ற வேண்டியது மட்டுமேதான். ये दोनों बातें ही गोया शिव जयंती मनाई. இந்த இரு விஷயங்களை செய்துவிட்டால் சிவ ஜெயந்தி கொண்டாடியதாக மாறுகிறது. அதுவே சிவ ஜெயந்தி என்பதன் பொருளாகும். जब भक्त लोग जल चढ़ाने लिए जाते हैं तो भी बीच में ब्राह्मण होते हैं जो उनसे कराते हैं. மனிதர்கள் அபிஷேகம் செய்ய கோவிலுக்கு சென்றாலும் அங்கே இடையில் பிராமணர்கள் இருக்கின்றார்கள். அந்த பிராமணர்கள் மூலமாகத்தான் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. तो आप भी ब्राह्मण हो. அவ்வாறே நீங்களும் பிராமணர்கள் தானே. जैसे भक्त लोग जल चढ़ाते वैसे तुम बच्चे बाप के ऊपर आत्माओं से जल चढ़वाते हो. எப்படி பக்தர்கள் அபிஷேகம் செய்கின்றார்களோ அவ்வாறே குழந்தைகளான நீங்களும் தந்தை மீது ஆத்மாக்களை வைத்து அபிஷேகம் செய்ய வைக்கின்றீர்கள். जल अथवा दूध चढ़ाने की रस्म क्यों चली है? இப்படி
அபிஷேகம், ஆராதனை, பால் அபிஷேகம் செய்வதெல்லாம் எங்கிருந்து வந்த பழக்கமாயிற்று? जिस समय जल चढ़ाते हैं उस समय मन में क्या सोचते हैं मालूम है? அப்படி அபிஷேகம் செய்கின்ற பொழுது மனதில் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? जल व दूध जो चढ़ाते हैं उनका भावार्थ यह है, जब कोई भी प्रतिज्ञा करनी होती है तो हाथ में जल उठाते हैं, सूर्य को भी जल चढ़ाते हैं तो अंदर में प्रतिज्ञा करते हैं. நீராபிஷேகமோ பாலாபிஷேகமோ செய்யும் பொழுது அதன் உள்பொருள் இதுவேதான். எப்போதெல்லாம் அபிஷேக ஆராதனை செய்வார்களோ தன் மனதில் அப்போதெல்லாம் உறுதிமொழி எடுக்கின்றார்கள். உறுதிமொழி எடுக்கும் பொழுது நீரால் அபிஷேகம் செய்கின்றார்கள், சூரியனுக்கும் நைவேத்தியம் செய்கின்றார்கள். तुम्हारे पास भी जब कोई आते हैं तो पहले पहले उन्हों से प्रतिज्ञा का जल लो. அதுபோலவே உங்களை நாடி வருபவர்களிடமும் முதலில் அவர்களை உறுதிமொழி எடுக்க வையுங்கள். एक प्रतिज्ञा कराते हो ना कि हम आज से एक शिव बाबा के ही बनकर रहेंगे. அவர்கள் செய்யும் ஒரு உறுதிமொழி என்னவென்றால், இன்று முதல் நாம் சிவபாபாவின் குழந்தையாகவே இருப்போம் என்பதுதான். तो पहले उनसे प्रतिज्ञा कराते हो. ஆக முதலில் அவர்கள் மூலமாக உறுதிமொழி செய்ய வைக்கின்றீர்கள். वह लोग भी अंदर में प्रतिज्ञा कर फिर स्वयं सम्मुख आकर देवताओं पर अर्पण होते हैं. அவர்களும் தனக்குள்ளூரவே உறுதிமொழி செய்த பிறகு தன்னை தேவதைகளுக்கு முன்பாக அர்ப்பணம் செய்கின்றார்கள். जो पूरे भक्त होते हैं वह सारा ही अपने को उनके आगे झुकाते हैं. யார் முழுமையான பக்தர்களோ அவர்கள் தன்னை முழுமையாக இறைவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்றார்கள். अर्थात अपने को अर्पण कर देते हैं. तो तुम भी पहले उन्हों से प्रतिज्ञा कराते हो. அவ்வாறே நீங்களும் அவர்களை முதலில் உறுதிமொழி செய்ய சொல்கின்றீர்கள். जब पक्के हो जाते तो संपूर्ण स्वागा कराते हो. எப்போது உறுதியானவர் ஆகின்றார்களோ அப்பொழுது முழுமையாக ஸ்வாகா அர்ப்பணம் செய்து விடுகின்றார்கள். ऐसी सर्विस करनी है. அப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும். बिल्कुल न्योछावर कराना, முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்ய வைக்க வேண்டும். आपने कितने को न्योछावर कराया है? அப்படி நீங்கள் எத்தனை பேரை अर्पणम செய்ய வைத்தீர்கள்? जो जितना स्वयं न्योछावर बने हैं उतना ही औरों को बनाते हैं. ஒருவர் தனது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அர்ப்பணம் செய்திருப்பாரோ அது போலவே மற்றவரையும் செய்ய வைத்திருப்பார். अगर स्वयं ही संपूर्ण न्योछावर नहीं बने हो तो औरों को भी इतना ही आप समान बनाते हैं. ஒருவேளை தானே முழுமையாக அர்ப்பணம் ஆகாத பொழுது மற்றவரையும் அப்படித்தான் மாற்றி இருக்கக்கூடும். अभी न्योछावर होने में मेहनत और समय दोनों ही लगता है. இப்போது அர்ப்பணம் செய்வதில் உழைப்பும் ஏற்படுகிறது, நேரமும் அதிகமாகிறது. लेकिन थोड़े ही समय में न्योछावर होने वालों की क्यों लग जाएगी. जैसे वहाँ यादगार है काशी कलवेट खाने का. ஆனால் மிக குறுகிய காலத்திற்குள்ளாகவே யார் அர்ப்பணம் செய்கின்றார்களோ அவர்களுடைய வரிசை நிற்கப்படுகிறது. எப்படி காஷி கல்வெட், காசியில் கூட வரிசையில் நின்று கொண்டு பக்தி செய்கிறார்கள். स्वयं अपनी इच्छा से कटने को तैयार हो जाते हैं. காசியில் சுய இச்சையின் விருப்பத்தின்படி தன்னைத்தானே இறைவனுக்கு அர்ப்பணிக்க வரிசையில் நிற்கின்றார்கள்.
वैसे यहाँ भी तैयार हो जाएंगे. அது போலவே இங்கேயும் குழந்தைகள் தந்தைக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்க வரிசையில் நிற்கும் அளவுக்கு தயாராகி விடுவார்கள். आप लोगों को इच्छा पैदा करने की मेहनत भी नहीं करनी पड़ेगी. நீங்கள் அவர்கள் மனதில் அப்படிப்பட்ட தியாகத்திற்காக அர்ப்பணிப்புக்கான ஆசையை உருவாக்க வேண்டிய கஷ்டம் கூட இருக்காது. स्वयं अपनी इच्छा से जंप देने के लिए तैयार हो जाएंगे. ஒவ்வொருவரும் தன்னை தானாகவே சுய விருப்பத்தின்படியே அர்ப்பணிக்க முன் வருவார்கள். கியூ லக்னி ஹ, அப்படிப்பட்ட வரிசையும் நிற்கக்கூடிய நிலை வரும். அபிநயி லக் ரகி ஹ, இப்போது அந்த நிலை வரவில்லை. இஸ்கா பி காரண ஹ, அதற்கும் காரணம் உள்ளது. बच्चों के पास अभी कौन सी क्यू लगी हुई है. குழந்தைகளிடம் இப்போது எந்த வரிசை நின்று கொண்டிருக்கிறது. जब वह क्यू खत्म हो जाएगी तब वह क्यू लगेगी. எப்போது இந்த வரிசை முடிவடையுமோ அப்போதே அந்த வரிசை ஆரம்பமாகும். मालूम है अभी कौन सी क्यू लगी हुई है. தெரியுமா இப்போது என்ன வரிசை நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. संकल्पों की, संकल्पों में भी मुख्य क्या है जो कि पुरुषार्थ में ढीलापन लाती हैं. எண்ணங்கள் என்ற வரிசை நிற்கிறார்கள். அந்த எண்ணங்களில் கூட முக்கியமானது என்ன தெரியுமா. அதுதான் முயற்சியில் தொய்வு நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. व्यर्थ संकल्पों का मूल कारण क्या होता है. வீணான எண்ணங்கள் உதயமாவதற்கு முதன்மையான காரணம் என்ன தெரியுமா. पुराने संस्कार किस रूप में आते हैं. பழைய சன்ஸ்காரம் எந்த வடிவத்தில் வருகின்றது. एक शब्द बताओ जिसमें व्यर्थ संकल्पों का बीज आ जाए. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் அதற்குள் வீண் எண்ணங்களின் விதையே அடங்கிவிடும் அளவிற்கு. व्यर्थ संकल्प व विकल्प जो चलते हैं तो एक ही शब्द बुद्धि में आता है कि यह क्यों हुआ. क्यों से व्यर्थ संकल्पों की क्यों शुरू हो जाती है. வீணான எண்ணங்கள் வருகிறது என்றாலே ஒரே ஒரு எண்ணம்தான் புத்தியில் உதயமாகிறது. இது ஏன் ஆயிற்று, எப்படி ஆயிற்று என்று. இந்த ஏன் என்ற ஒரே ஒரு வீண் எண்ணமே அதற்கு பின்னால் மிக நீண்ட வரிசையை கொண்டு வருகிறது. अंग्रेजी में भी आप देखेंगे क्यों शब्द की निशानी सभी से टेढ़ी होती है. ஆங்கில வார்த்தையில் கூட நீங்கள் பார்ப்பீர்கள் கியூ என்ற வார்த்தை அந்த ஒரு சொல் எவ்வளவு வளைந்து நெளிந்து காணப்படுகிறது. तो क्यों की क्यों बड़ी लंबी है. ஏனென்றால் கியூ என்றாலே மிக நீண்டமான வரிசையாகும். इस क्यू के समाप्ति बाद ही संपूर्णता आएगी. फिर वह क्यू लगेगी. இந்த கியூ வரிசை முடிவுக்கு வந்த பின்னால்தான் முழுமை தன்மையும் வரும். பிறகு அந்த வரிசை நிற்க ஆரம்பிக்கும். जब क्यू शब्द निकलेगा फिर ड्रामा की बाबी पर एक स्थैर्यम लगेंगे. ஏனென்ற வார்த்தை வரும் பொழுது நாடகம் என்ற ஏக்ரஸ் நிலையும் வந்து விடுகிறது. तो अभी क्यों की क्यू को खत्म करना समझा. ஆக இப்போது ஏன் என்ற அந்த கேள்விக்குறியை முடித்து விடுங்கள். புரிந்ததா. एक क्यों शब्द से सेकंड में कितने संकल्प पैदा हो जाते हैं. ஒரே ஒரு சப்தம், ஒரே ஒரு சொல், ஏன் என்ற சொல், அதற்குள் எத்தனை சங்கல்பம், எத்தனை எண்ணங்கள் உதயமாகிறது. क्यों से फिर कल्पना करना शुरू हो जाता है. ஏன் என்ற சொல் உதயமான அந்த கணமே அதன் பின்னால் கற்பனைகள் பல ஆரம்பமாகிறது. तो बाप भी बच्चों से जल की लोटी चढ़वाने के लिए आए हैं. ஆக தந்தையும் குழந்தைகள் மூலமாக இந்த ஒரு அபிஷேகத்தையே செய்விக்க வந்துள்ளார். कोई भी प्रतिज्ञा करते हैं तो जल को साक्षी रखकर करते हैं. பொதுவாக மனிதர்கள் ஏதேனும் சபதம் எடுக்கும் பொழுது கூட நீரை சாட்சியாக வைத்துதான் சபதம் செய்கிறார்கள். तो अब यह लोटी चढ़ानी है. அவ்வாறே நீங்களும் இப்பொழுது
இப்படிப்பட்ட நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். मधुबन में विशेष ரெஸ்பான்சிபிலிட்டி பாண்டவ தல் கி है. மதுபனில் முக்கியமாக பொறுப்புள்ளது பாண்டவ குலத்திற்கு தான், சகோதரர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புள்ளது. तो उस दल में अब बल होना चाहिए. இப்போது அந்த மைதானத்தில் பலம் வந்து சேர வேண்டும், சக்தி வந்து சேர வேண்டும். पांडव दल में बल होगा तो फिर इस पांडव भवन के अंदर आसुरी संप्रदाय तो क्या, लेकिन आसुरी संकल्प भी नहीं आ सकते. இந்த பாண்டவ மைதானத்தில் சக்தி சேர்ந்து விட்டால் இந்த பாண்டவ பவனத்திற்கு உள்ளே அசுர குலமான மனிதர்கள் என்ன, அசுர எண்ணங்கள் கூட உள்ளே நுழைய முடியாது. இத்தனா பஹாரா தேனாக, அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும். எகு பஹாரா தேனா தோ பகு சகஜ ஹேனா, இப்படி பாதுகாப்பு தருவது மிக சுலபம் தானே. जैसे इस गेट की रखवाली करते हो वैसे माया का जो गेट है उसकी भी रखवाली करनी है. எப்படி இங்கே வாயில் கதவில் செக்யூரிட்டி போடுகின்றீர்கள், பாதுகாவலனை நியமிக்கின்றீர்கள், அதுபோலவே மாயா வருகின்ற அந்த வாசற்படியிலும் ஒரு செக்யூரிட்டி பாதுகாவலனை வைத்து விடுங்கள். ऐसे पांडव सेना तैयार है जो आसुरी संस्कारों को, आसुरी संकल्पों को भी इस पांडव भवन के अंदर आने ना दो. ஆக அத்தகைய பாண்டவ சேனை தயாராகிவிட்டீர்களா? அசுர சம்ஸ்காரங்களை, அசுரத்தனமான எண்ணங்களை கூட பாண்டவ பவனத்திற்கு உள்ளே நுழைய விடாத அளவுக்கு நீங்கள் தயாராக உள்ளீர்களா? अब पहले अपने अंदर यह पहरा मजबूत होगा तब पांडव भवन में यह मजबूती ला सकते हैं. முதலில் தனக்குள் இப்படிப்பட்ட அசுரத்தனமான சம்ஸ்காரங்கள், சங்கல்பங்கள் வரவிடாத அளவுக்கு உறுதியாக இருந்தால் பிறகு பாண்டவ பவனில் உள்ளே அசுரத்தனமான எண்ணங்கள் வராத அளவுக்கு நீங்கள் உறுதி படைத்த பாதுகாப்பை தர முடியும். ஐசா பாரா தேதே ஹோ, அப்படிப்பட்ட செக்யூரிட்டி செய்கின்றீர்களா? कौन कौन ऐसी हिम्मत रखते हैं कि हम पांडव सेना अपने पांडव भवन की ऐसी रखवाली करेंगे. சொல்லுங்கள், யாரெல்லாம் நம்முடைய இந்த பாண்டவ பவனத்திற்குள்ளே இப்படிப்பட்ட அசுர சம்ஸ்காரங்களை உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று தைரியம் கொண்டிருக்கின்றீர்கள். ऐसी रखवाली अगर पांडव करते रहे तो फिर यह पांडव भवन एक जादू का घर हो जाएगा. அப்படிப்பட்ட பாதுகாவலனை நீங்கள் பாண்டவர்கள் வைத்துவிட்டால் இந்த பாண்டவ பவனே ஒரு மந்திரம் நிறைந்த ஒரு வீடாக அமைந்துவிடும். जो कैसे भी आत्मा आए आते ही आसुरी संस्कारों और व्यर्थ संकल्पों से मुक्त हो जाए. அதாவது எப்படிப்பட்ட ஆத்மா ஒருவர் இங்கே காலெடுத்து வைத்தாலும் உள்ளே அவர் அடியெடுத்து வைத்த மாத்திரமே அவருக்குள் இருக்கின்ற அசுரத்தனமான சுபா சம்ஸ்காரங்கள் அறவே நீங்கிவிடும். ஐசே நிர்விகல்ப பனானே கா ஜாது கா கர் ஹோ ஜாயேகா. அப்படிப்பட்ட எண்ணங்களை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் நிறைந்த வீடாக மாறிவிடும். ஐசே சர்வீஸ் ஜப் கரேங்கே தப் பிரத்யக்ஷதா ஹோகி. அப்படிப்பட்ட சேவை எப்போது செய்வீர்களோ அப்போதே வெளிப்பாடு உருவாகும். ஏக் தூசே சுன்தே கி லோக் தௌடேங்கே. ஒருவருக்கொருவர் சொல்ல கேட்ட பொழுதே மனிதர்கள் ஓடி வர ஆரம்பிப்பார்கள். जैसे जैसे समय आगे बढ़ेगा वैसे दुख अशांति भी बढ़ने के कारण अनेक आत्मा सुख चैन की प्यासी होगी. நாளுக்கு நாள் நேரம் நெருங்க நெருங்க துக்கமும் அமைதியின்மையும் அதிகமாகின்ற காரணத்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் சுகம் சாந்தியை தேடி
தாகத்தோடு ஓடி வருவார்கள். और उसी प्यास में तरसती हुई आत्माएं इस पांडव भवन के अंदर आने से ही 1 सेकंड में सुख चैन का अनुभव करेंगी, तब प्रभाव निकलेगा. அப்படி தாகத்தில் தவித்து கொண்டு ஓடி வருகின்ற ஆத்மாக்கள் பாண்டவ பவனுக்குள்ளே அடியெடுத்து வைத்த அந்த கணமே சுகம் சாந்தியை அனுபவம் செய்யும் நேரம் வரும். அப்போது உங்களுடைய பெயரும் புகழும் ஓங்க ஆரம்பிக்கும். ஏக் ஏக் சைத்தன்ய மூர்த்திக்கே சமான் தர்ஷன் முரத்து ஹோ ஜாயேங்கே. அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் நடமாடும் மூர்த்திகளாக, சைத்தன்ய மூர்த்திகளாக, தரிசனம் தரும் மூர்த்திகளாக ஆகிவிடுவீர்கள். एक एक रतन का दर्शन करने के लिए दूर दूर से प्यासी आत्माएं आएंगी. ஒவ்வொரு ரத்தினமான உங்களை தரிசனம் செய்வதற்காகவே தொலை தூரங்களில் இருந்தெல்லாம் தாகத்தோடு ஆத்மாக்கள் வந்து வண்ணம் இருப்பார்கள். लेकिन जब ऐसा पहरा देना शुरू करेंगे तब அது எல்லாம் எப்போது நடக்கும் என்றால் அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு தரும் பொழுதுதான். எப்படி பாதுகாப்பு தர வேண்டும்? அசுரத்தனமான எண்ணங்கள், சுபாசம்ஸ்காரங்கள் தன்னுள் நுழைய இடமே நீங்கள் தராத அளவுக்கு முழு பாதுகாப்பை வழங்கும் பொழுதுதான் அந்த நிலை ஏற்படும். जैसे संगठन का बल है, स्नेह का बल भी है, एक दो के सहयोग देने का बल भी है. இங்கே ஒருவருக்கொருவர் கூடி வாழக்கூடிய அந்த சக்தி உள்ளது, அன்பின் சக்தியும் உள்ளது. ஒருவருக்கொருவர் சகயோகம், ஒத்துழைப்பு தரக்கூடிய சக்தியும் உள்ளது. अभी सिर्फ एक बल चाहिए जिसकी कमी होने के कारण ही மாயா की प्रवेशता हो जाती है. இப்போது மீதம் ஒரே ஒரு சக்தி தேவைப்படுகிறது. அந்த ஒன்று குறைவாக இருப்பதால் தான் மாயை உள்ளே நுழைந்து விடுகிறது. வஹ சகன்ஷீல்தா கா பல். அது என்னவென்றால் பொறுமை சக்தியாகும். अगर सहनशीलता का बल हो तो माया कभी वार कर नहीं सकती. அப்படி பொறுமை சக்தி மட்டும் வந்துவிட்டால் மாயை ஒருபோதும் உங்களோடு போர் புரிய முடியாது. तो यह चारों बल चाहिए. ஆக இந்த 4 சக்திகளும் அவசியம் தேவைப்படுகிறது. என்னென்ன? சங்கட்டன் சக்தி, அன்பெனும் சக்தி, ஒத்துழைப்பு சக்தி மற்றும் பொறுமை சக்தி. இந்த 4 மிகவும் அவசியமாகிறது. आज बाप दादा की जयंती के साथ सभी बच्चों की भी तो जयंती है. இன்று பாப் தாதாவின் பிறந்த நாளுடன் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறந்த நாள் அல்லவா? तो इस जयंती पर चारों बल अपने में धारण करेंगे तो फिर यह पांडव भवन सारी दुनिया में देखने और अनुभव करने का विशेष स्थान गिना जाएगा. ஆக இந்த பிறந்த நாளில் இந்த 4 சக்திகளையும் அவரவர் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த பாண்டவ பவனமே அகிலம் உலகத்திலேயே தரிசனம் செய்வதற்கான ஒரு உயர்ந்த இடமாக மக்கள் அனுபவம் செய்வார்கள். உலக அதிசயங்கள் என்ற பட்டியலில் இந்த பாண்டவ பவனமும் ஒரு நம்பராக கணக்கில் சேர்க்கப்பட்டுவிடும். इस पांडव भवन का महत्व सारे विश्व में होगा. அப்போது அகிலம் முழுவதும் இந்த பாண்டவ பவனை பற்றிய மகிமை பேச ஆரம்பிப்பார்கள். महत्व बढ़ाने वाले कौन? அந்த அளவுக்கு பாண்டவ பவனின் மகிமையை உயர்த்த வல்லவர்கள் யார்? பாண்டவ சேனா ஒரு சக்தி சேனா. இங்கே இருக்கின்ற பாண்டவ சேனையான நீங்களும் சக்தி சேனையான நீங்களும் தான். இங்குள்ள ஒவ்வொரு ஆணும் பாண்டவர்கள், ஒவ்வொரு பெண்ணும் சக்திகள். உங்களுடைய தாரணை மூலமாகத்தான் அகிலமே
போற்றக்கூடிய இடமாக இந்த பாண்டவ பவனம் मार உள்ளது. मधुबन निवासी ही मधुबन के महत्व को बढ़ा सकते हैं. மதுபனில் வசிப்பவர்களே தான் மதுபனின் மகிமையை उयर्ती काण्विक கூடும். पांडवों के लिए तो प्रसिद्ध है कि यह कभी भी प्रतिज्ञा से हिलते नहीं थे. பாண்டவர்களுக்காகவே ஒரு புகழ் பாடப்பட்டுள்ளது. எடுத்த சபதத்தில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்பது அந்த சபதமாகும். 1% की कमी हुई तो इसको कमी ही कहा जाएगा. ஒரே 1% குறைவு காணப்பட்டாலும் அது குறைவுதானே. பாண்டவ சேனாக்கோ எக்ஸாம்பிள் பண்ணாக. ஆக பாண்டவ சேனையான நீங்கள் அகிலத்திற்கே உதாரணமாக வேண்டும். जो आप लोगों को देख औरों को भी प्रेरणा मिले. உங்களை பார்க்கின்ற மற்றவர்களுக்கும் ஒரு உந்துதல் ஏற்பட வேண்டும். कोई भी मधुबन में आए तो यह विशेषता देखे कि यह सभी इतने अनेक होते हुए भी एक हैं और एक की ही लगन में मगन हैं. மதுபனுக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் உங்களிடம் உள்ள சிறப்பம்சத்தை பார்க்க வேண்டும். இங்கே இத்தனை பேர் இருந்தாலும் வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், ஒரே ஈடுபாட்டில் வாழ்கின்றார்களே என்ற அந்த அதிசயத்தை காண வேண்டும். और एक रस स्थिति में स्थित हैं. இங்கு வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஒரே ரசனையில் வாழ்கின்றார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும். जब ऐसा दृश्य देखेंगे तब प्रत्यक्षता की निशानी देखने में आएगी. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை இங்கு வருகின்றவர்கள் எப்போது பார்க்க நேரிடுமோ அப்போதே உலகத்திலும் இறைவனின் வெளிப்பாடு ஏற்படும். आप सबकी प्रतिज्ञा की प्रत्यक्षता को लाएगी. உங்கள் அனைவருடைய உறுதிமொழிதான் தந்தையின் வெளிப்பாட்டை வருகையை உலகிற்கு உணர்த்தச் செய்யும். आज पहले प्रतिज्ञा का जल चढ़ाना है, फिर सौगात भी मिलेगी. இன்று முதன்மையான உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு இறைவனுடைய நினைவு பரிசும் கிடைக்கும் உங்களுக்கு. प्रतिज्ञा की 3 लकीर दिखाते हैं. உறுதிமொழி செய்கின்ற பொழுது 3 கோடுகளை காண்பிக்கின்றார்கள். बेल पत्र भी जो चढ़ाते वह भी 3 पत्तों का होता है. வில்வ இலையும் அபிஷேகத்துக்கு அர்ப்பணிக்கின்றார்களே, அதுவும் 3 இலையாக காண்பிக்கப்பட்டுள்ளது. तो आज के दिन 3 प्रतिज्ञा कराई. ஆக அதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த சிவஜெயந்தி நன்னாளில் 3 விதமான விரதங்களை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள், 3 விதமான உறுதிமொழியை செய்கின்றீர்கள். सगनशीलता का बल अपने में धारण करेंगे, क्योंकि क्यों को खत्म करेंगे और आसुरी संस्कारों पर पहरा देना. பொறுமை சக்தி என்பதை தன்னுள் தாரணை செய்வீர்கள். ஏனென்ற அந்த நீண்டமான வரிசையை முடித்து விடுவீர்கள் மற்றும் அசுர சம்ஸ்காரங்கள் உள்ளே நுழைய விடாமல் பாதுகாப்பு தருவீர்கள். तो 3 प्रतिज्ञा का यह बेल पत्र चढ़ाना. ஆக இந்த 3 விதமான விஷயங்களை நினைவு கூறும் முகமாக இந்த வில்வ இலையை अर्पणिक வேண்டும். भक्त लोग तो खेल करते हैं, लेकिन ज्ञान सहित खेल करना वह तो बच्चे ही जानते हैं. பக்தர்களோ அங்கு விளையாட்டாகத்தான் அதை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இங்கே குழந்தைகளான நீங்கள்தான் ஞானத்தின் அடிப்படையில் விளையாடுவது எப்படி என்பதை தெரிந்துள்ளீர்கள். इसलिए आज की शिवरात्रि का यादगार फिर भक्ति में यह रसम माफिक चलता है. இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் தான் சிவராத்திரி நன்னாளில் பக்தர்கள் ஒரு பழக்கமாக கையாண்டு வருகின்றார்கள்.
पहले ஆரம்ப बच्चे की करते हैं ஞான் சகித். ஆனால் இந்த விஷயங்களை முதலில் ஆரம்பித்தது குழந்தைகளான நீங்கள்தான். ஞானத்தின் அடிப்படையில் ஆரம்பம் செய்து வைத்தீர்கள். और फिर भक्त காப்பி करते हैं अंदर श्रद्धा से. நீங்கள் ஆரம்பித்து வைத்த விஷயங்களை பக்தர்கள் கண்மூடித்தனமாக அப்படியே காப்பி அடிக்கிறார்கள். जरूर कभी किया है तब तो यादगार बना है. கண்டிப்பாக எப்போது செய்திருக்க கூடும். அதன் பின்னால் தான் மனிதர்கள் அதை அப்படியே நினைவு சின்னமாக நினைவு தினமாக கொண்டாடுகிறார்கள். भगवान बच्चों को कहते हैं वंदे मातरम. कितना फर्क हो गया. स्वयं பகவான் குழந்தைகளை பார்த்து சொல்கிறார் வந்தே மாதரம் என்று. எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். कितना नशा लगता है. அத்தகைய ஆன்மீக பெருமிதம் உங்களுக்கு உள்ளதா? जिस बाप की अनेक भक्त वंदना करते हैं वो स्वयं आकर कहते हैं वंदे मातरम. எந்த தந்தைக்கு முன்பாக அநேக கோடானு கோடி பக்தர்கள் வந்து நமஸ்காரம் செய்கின்றார்களோ அந்த பகவானே வந்து உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு வந்தே மாதரம் என சொல்கின்றார், புகழ் பாடுகின்றார். इस कुमारी की निशानी क्या होगी. இந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக என்ன வெளிப்பாடு இருக்கும்? उनके नयन मुकुड़े चलन बोल आदि से खुशी जलती रहेगी. இப்படிப்பட்ட ஆன்மீக பெருமிதம் உள்ள குழந்தைகளிடம் கண்களிலிருந்து முகத்திலிருந்து நடத்தையின் மூலமாகவும் சொல்லின் மூலமாகவும் மற்றற்ற மகிழ்ச்சி வெளிப்பட்ட வண்ணமே இருக்கும். जिस खुशी को देख कईयों के दुख मिट जाएंगे. உங்களுடைய குஷியை பார்க்கின்ற அநேக ஆத்மாக்களின் துக்கமோ தூர ஓடிவிடும். ऐसी माताएं जिनको बाप दादा स्वयं वंदना करते हैं उनकी निशानी है खुशी. स्वयं பகவான் பாப் தாதாவே வணங்குதற்குரிய மாதர்களுக்கு முன்பாக வந்து வந்தே மாதரம் என்கிறாரே அந்த மாதர்களின் அடையாளம்தான் மற்றற்ற மகிழ்ச்சியாகும். चेहराही अनेक आत्माओं को आश्रयाएगा. அந்த மாதர்களின் முகமே பார்த்த மாத்திரமே அநேக ஆத்மாக்களை மகிழ வைத்து விடும். अज्ञानी लोग सवेरे उठ कोई ऐसी शक्ल देखते तो कविते सवेरे इनकी शक्ल देखी तब एक प्रभाव पड़ा. ஞானம் இல்லாத வாழ்க்கையில் கூட பொதுவாக மனிதர்கள் சொல்வார்கள், காலையில் இவர் முகத்தில் தான் விழித்தேன், இன்றைய நாள் முழுக்க எனக்கு சந்தோஷம்தான் ஏற்பட்டது என்று சொல்வார்கள். சகல் கா பிரபாவ படுத்தாக. ஆக உங்கள் முகத்தினுடைய பிரபாவம் மற்றவர் மனதையும் மகிழ வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக விளங்குகிறது. तो आप बच्चों का असित चेहरा देख सभी के अंदर हर्ष आ जाएगा. ஆக மலர் முகமான உங்களை பார்க்கின்ற அவர்கள் மனமும் மலர ஆரம்பிக்கின்றது. ऐसा होने वाला है. अच्छा, जितना अपने ऊपर चेकिंग करेंगे उतनी चेंज आती जाएगी. இப்படிப்பட்ட நாட்களும் வர இருக்கின்றது. நல்லது. எந்த அளவுக்கு தன்னைத்தானே சோதனை செய்வீர்களோ அந்த அளவிற்கே தன்னுள் மாற்றமும் வர ஆரம்பிக்கும். संकल्प कर्म समय संस्कार इन चारों के ऊपर चेकिंग करनी है कदम कदम पर. ஆக எண்ணம் சொல் செயல் சம்ஸ்காரம் இந்த நான்கையுமே ஒவ்வொரு அடியிலுமே சோதித்து அறிய வேண்டும். ஓம் சாந்தி.